இன்னைக்கு நம்ம இன்ஸ்டா விமர்சன நிகழ்ச்சியில பார்க்க போறது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ஸ்டா தற்கொலை. அவன் என்னத்த வேலையா வச்சுக்கிட்டுறான்னா ஊரா போய் உருண்டை இழுத்து வாங்குறதே அவனோட வேலை. சரி, அப்படியே ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி உருண்டை இழுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு போகாம சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கும் நான் பேசுறேன் அப்படின்ற பேர் வழி இந்த தற்கொலை ரெண்டு விதமான பிரச்சனையில ரெண்டு விதமான கருத்தை சொல்லி பல பேர்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன். இப்ப அதை பத்தி தான் நம்ம விமர்சனம் பண்ண போறோம். நீங்க நல்லா தான் அருமையா தான் வளர்த்திருக்கீங்க. ஏன்னா நல்ல குடும்பத்துல இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த தற்கொலை என்ன சொல்றேன் பாத்தீங்களா? ரத்தனியான ஒரு பொண்ணு இந்த வரதட்சணை கொடுமையால தன்னை உயிரை தானே மாச்சிக்கிட்டு இறந்து போனாங்கல்ல. அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருந்தாப்ல, என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துட்டு அவங்க வரதட்சணை குடும்பம் பண்றாங்கன்னு சொன்ன உடனே என் பொண்ணு என் வீட்டுக்கு வராம செத்து போச்சு, எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவரே வயசானாலும் ஏதோ பூமர்த்தனமா கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பைத்தியக்கார நவீன கால பூமர் என்ன சொல்றேன் பாத்தீங்களா? நல்ல குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். பெத்த அம்மாவோ பெத்த அப்பாவோ நல்ல குடும்பம்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? டேய், எப்படி அது நல்ல குடும்பம்டா? அது நாரப்பைய குடும்பம்டா. உன் பொண்ணு வந்து கஷ்டப்படுதுன்னா உடனே வாமா, அவன் வீட்டுல நீ வந்து கஷ்டப்பட வேணாமா, அந்த நாயை தலைமுழிட்டு வந்துட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுமான்னு சொல்றவன் தானே நல்ல குடும்பம். பூமர் பெயர். அடுத்து இந்த பூமர் என்ன வச்சிருக்கான்னு பாருங்க. எந்த பிரச்சனையில ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாப்லையா கவின், அவர் பிரச்சனையில வந்து கருத்து சொல்லியிருக்காப்ல. இது பொலிட்டிக்கலா சொல்லியிருக்காப்லையா. இவன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொலைன்றதுல ஒரு பெரிய அடையாளம் மேலேயே அவன் மண்ட மேல இருக்க கொண்ட மாதிரி மேல ஒரு கேப்ஷன் போட்டிருக்கான் பாருங்க. எஸ்சிக்கு எஸ்இன்னு போட்டிருக்கான். உனக்கு அதுவே என்ன தெரியல, எஸ்சியானே தெரியல. சரி, மெயின் மேட்டருக்கு வரும். இவர் என்னமோ புரட்சிகரமா பேசின மாதிரி அதுல எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருப்பான் போல, நீ வந்து குருமா குரூப்பா தான் இருப்ப, அதாவது திருமாவளவன் குரூப்பா தான் இருப்ப, நீ ஒரு எஸ்சியா தான் இருப்பன்ற சொல்ற மாதிரி ஒரு கமெண்ட். உடனே இந்த புரட்சி நாயகனுக்கு ஐயோ நம்மள எஸ்சின்னு சொல்லிட்டாங்களே, நீ என்ன புரட்சி நாயகன்? இது அவனால ஒரு கமெண்ட்ல கூட அவனால எஸ்சியா ஏத்துக்க முடியல. உடனே பதறி அடிச்சு அவ அம்மாவோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறேன். ஐயோமா நான் எஸ்சி இல்ல பிசி அப்படின்னு. அங்கேயே ஒரு விஷயம் உடஞ்சு வச்சு அவன் எல்லாரும் சமம்ன்றத விரும்புறவன் கிடையாது, அவன் ஒரு சாதி வெறியன் அப்படின்றது. நம்ம எஸ்சியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். நம்ம என்ன ஆளுங்க? நம்ம வெள்ளாளர் சோழிய வெள்ளாளர். அதுல என்னமோ ஒரு இது ஃபார்ம் இருக்குமே, பிசி ஏசின்னு. நம்ம பிசி சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்?